3 நாட்கள் தொடர் விடுமுறையின் காரணமாக சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சூரியராஜன் இணைகிறார். சூரியராஜன், பேருந்து நிலையத்தில் பயணிகளுடைய கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? போதுமான பேருந்துகள் இருக்கா? என்ன சொல்றாங்க பயணிகள்? கண்டிப்பாக. அதாவது நாளைய தினம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா மற்றும் சனி ஞாயிறு என தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் விடுமுறை காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தென் மாவட்டத்தை நோக்கி மாலையிலிருந்தே போராட்டத்துக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையிலிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறி சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் தற்போது வருகை தருகின்றனர். இருந்தாலும் கூட தொடர் விடுமுறையின் காரணமாக தமிழக அரசு சார்பிலும் போக்குவரத்து சார்பாலும் சிறப்பு பேருந்துகள் என்பது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டத்தை இயக்கப்பட்டாங்க. இருந்தாலும் கூட பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிதன் காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்துறை மக்கள் கூட்டம் என்பது அதிகமாக தான் காணப்படுகிறது. எனவே பேருந்துகள் என்பது தாமதமாக இயக்கப்படுகின்றன. எனவே ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் குவிதன் காரணமாக இங்கே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டத்தில் போக பேருந்துகளும் தாமதமாக இயக்கப்படுவதாக சொல்லிட்டு இங்க கூடிய அதிகாரம் நம்மளும் தெரிவிச்சிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.